மக்களே ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த டாஸ்க் 5 அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப்ல 5வது டாஸ்க் வந்து வச்சாங்க. இந்த டாஸ்க்ல ஒரே ஒரு ரவுண்டு தான் நடந்தது. அந்த ரவுண்டுக்கு அப்புறம் "யப்பா சாமி எங்கள உட்டுருங்கடா யப்பா" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஓடி போய் ஒளியிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து பயத்த கிளப்பி விட்டாப்புல. யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முத்துக்குமரன் அவுட்டு. ரயான் வந்து போயிட்டு டாஸ்க்கை பண்ணிட்டு "யப்பா சாமி இதுக்கப்புறம் நான் போய் போன் பக்கமே போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சின்னு உட்காந்துக்கின்னு சாப்பிட்டுட்டு வந்து இருந்துட்டு இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி என்னடா டாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு பக்கம் ராணுவ அவர்கள் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. இந்த பக்கம் விஜய் விஷாலுக்கு சாப்பாடை போட்டு எல்லாத்தையும் கலந்து அடிச்சு வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி சாப்பிட்ணும் 6 நிமிஷத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பயப்படக்கூடிய ஒரு டாஸ்க்காக வந்து இது அமைஞ்சிருக்கு. அது என்ன டாஸ்க்கு, எந்த மாதிரிலாம் அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த டாஸ்கோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் டாஸ்க். ஓகேங்களா, முதல்ல டாஸ்க்கை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். கார்டன் ஏரியாவில் ஒரு டெலிஃபோன் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அந்த டெலிஃபோன் எப்போ வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். திடீர்னு வந்து ரிங்டோனோட சவுண்ட் வந்து கேட்டுச்சு அப்படின்னா வேகமாக ஓடி போய் அந்த டெலிஃபோனை வந்து எடுக்கணும். எடுத்தாரு அப்படின்னா அந்த நேரத்தில் பிக் பாஸ் அவர்கள் பேசுவாப்பில். பேசி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவார். அந்த டாஸ்க் வந்து என்ன அப்படிங்கிறத காதில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டு அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணும். ஆக்சுவலாக அதாவது யார் அந்த டெலிஃபோனை எடுக்கிறாங்களோ அவங்க வந்து டாஸ்க் பண்ணக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே வேறு ஒரு ஆள் இருக்காங்கல்ல மற்ற கண்டஸ்டன்ட்லாம், அந்த கண்டஸ்டன்ட்லேருந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணோம். அப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டோ அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து அந்த டாஸ்கில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது முத்துக்குமரன் வெற்றி பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரனுக்கு 2 பாயிண்ட், மொத்தமாக ஒரு டாஸ்கில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்டு. அதில் முத்துக்குமரனுக்கு 2 பாயிண்ட்டும் மஞ்சரிக்கு வந்து 1 பாயிண்ட்டும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா மஞ்சரிக்கு 2 பாயிண்ட்டும் முத்துக்குமரன் 1 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களே பிரித்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிக் பாஸ் அவர்களே வந்து சொல்லிட்டாப்ல. ஸோ அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. விஜய் விஷால், அருண் பிரசாத், அப்புறம் பெண்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. கடைசியாக வந்து 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க, முத்துக்குமரன் அண்ட் ரயான். இவங்க வந்து ஓட ஆரம்பித்து முத்துக்குமரன் முதல்ல போய் டெலிஃபோனை வந்து தொட்டுறாரு. என்ன டாஸ்க் அப்படின்றது புரியாமலே ஆக்சுவலாக சொல்ல போனால். தொட்ட உடனே பிக் பாஸ் அவர்கள் வந்து கோபுரம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி, பேப்பர் கப்பில் கோபுரம் அடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து சொல்கிறாங்க. போயிட்டு உள்ளர போய் கேட்குறாங்க. முதல்ல ஜாக்லினோட பேரை சொல்லி தான் சொல்கிறாப்புல. ஆனால் ஜாக்லின் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் 90 செகண்ட்ஸ்குள்ளே இதை நான் பண்ணுவேனான்னு எனக்கு வந்து தெரியல, நீ வேறு ஒரு ஆளை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாப்புல முத்துக்குமரன். ஸோ யாருமே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரயான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் பண்ணுறேன்டா அப்படின்றாரு. ஸோ இதில் வந்து வெற்றி பெற்றாக்கா முத்துக்குமரனுக்கு 2 பாயிண்ட்டும் ரயானுக்கு வந்து 1 பாயிண்ட்டும் வரும். அதுதான் அவங்களுடைய டீல். இப்போ என்ன பிரச்சனைனா, உள்ளே வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் 90 செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேப்பர் கப்பும் கொடுத்துட்டாங்க. அதில் பிரமிட் கட்ட சொன்னால் கட்டினார், நல்லா சூப்பராக கட்டினார். ஆனால் ஒரு 7-8 கப்பை வந்து வைக்காம விட்டார் அதை வித்தின் தி டைம்குள்ளே. ஸோ அதனால் வந்து முத்துக்குமரன் வெளியேற்றப்பட்டார். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை அந்த டாஸ்க் அவங்களால அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து பண்ணி முடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்டஸ்டன்ட் வெளியேற்றப்படுவார், அந்த போட்டியிலிருந்தே வெளியேற்றப்படுவார். ஓகேங்களா, ஸோ வெளியேற்றப்பட்டுட்டார். ரயான் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்டும் கிடையாது. வெளியேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்களுக்கு -1 பாயிண்ட். யார் தோத்தாலும் சரி அந்த டாஸ்கில் அவங்களுக்கு வந்து -1 பாயிண்ட் வந்து வரும். முத்துக்குமரனுக்கு இருந்ததே 1 பாயிண்ட்டு, இப்போ -1 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால 0க்கு போயிட்டாப்புல. இதுக்கப்புறம் 6 டாஸ்க் வந்து இருக்க போகுது. 5 டாஸ்க் வந்து இருக்க போது. அந்த 5 டாஸ்கில் வந்து வெற்றி பெற்று இவர் எப்படி டிடிஎஃப் அடிப்பார் அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இப்போ மைனஸ் மார்க்குன்றது உடனே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஐயோ எப்பா நானெல்லாம் விளையாட மாட்டேன்டா சாமி, என்னை விட்டுருங்க, நான் டாஸ்க் பண்ணுறதுக்காக மட்டும் வரேன், அந்த டெலிஃபோனை வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பறந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டாஸ்க் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு டாஸ்க்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நீங்கள் டிடிஎஃப் டாஸ்கில் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பங்கேற்கவே முடியாது. இப்போ 5 டாஸ்க் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் ஒரு 5 டாஸ்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த 5 டாஸ்க்கில் நீங்கள் பங்கேற்கக்கூடாது. உங்களுக்கு வேணால் நான் வந்து 2 பாயிண்ட் கொடுக்குறேன், இல்லை 1 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்ன உடனே யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சே விடலையே, நோ நான்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா எல்லாருமே வந்து சொல்கிறாங்களாட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கவும் செய்யலாம்.
எங்களால் டாஸ்க் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக போகிறதில்ல அண்டு வெளியேற்றப்படவும் போகிறதில்ல. ஆனால் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் 2 பேருமே வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் யாரெல்லாம் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் வெரி வெரி டஃப்பான டாஸ்க். ராணுவெல்லாம் பார்த்தீங்கல்ல 5 லிட்டர் தண்ணியை வந்து 6 நிமிஷத்தில் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. மனுஷன் வாந்தியெல்லாம் எடுத்தாப்புல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் விஜய் விஷால் அவர் வந்து மொத்தம் என்னென்னமோ போட்டு சாப்பிட்டு இருக்காரு, முடியல. ஸோ எத்தனை பேர் அவுட் ஆக போகிறாங்க, எத்தனை பேருக்கு பாயிண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த டாஸ்க்குக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.